ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் சிங்கப்பூர் ரேகா. இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னா, நான் ஸ்டீம் ஃபிஷ் பண்ண போகிறேன். ஸ்டீம் ஃபிஷ்னு ஒரு டிஷ் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிள். ஆக்சுவலாக டைமே வந்து ஒரு 15 மினிட்ஸ் அந்த மாதிரி தான் எடுக்கும். இந்த சூப் வந்து 10 மினிட்ஸ் ஆகும். நம்ம 10 மினிட்ஸ் ரெடி பண்ணணும், பாயில் பண்ணணும். ஸோ நம்ம வந்து ஃபிஷ் வந்து ஸ்டீம் பண்ணணும், அவ்வளோதான். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கார்லிக் அந்த சூப் வந்து நான் என்ன ரெடி பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஃபிஷ் பாயில் பண்ண வந்து வாட்டர் வந்து இருக்கும். அந்த வாட்டர் அதான் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்க. ப்ளஸ் சிக்கன் ஸ்டாக் இருந்தால் நீங்கள் சிக்கன் ஸ்டாக்கும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம், அது டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து அந்த குச்சி மாதிரி போகிறது வந்து அது லெமன் கிராஸு. இந்த லெமன் கிராஸுங்கிறது இப்போ வந்து இந்தியாவிலேயுமே நம்மளுக்கு நல்லா கிடைக்கிது. கிடைச்சா இது வாங்கி போடுங்க. இல்லைன்னா உங்களுக்கு நான் போடுற இந்த இன்க்ரீடியன்ஸே போதும். வெறும் கார்லிக், சில்லி, அந்த லெமன், இது 3 தாங்க. உங்களுக்கு வேணால் ஒரு 2-3 ட்ராப்ஸு இல்லை ஒரு ½ ஸ்பூனு சோயா சாஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வந்து கிளியர் சூப்பே ரொம்ப பிடிக்கும். ஸோ லெமன் வந்து நான் டைரெக்டாக போட்டிருக்கேன் இல்லையா, ஸ்கின்னோட. அப்படி போடாதீங்க, அது ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். ஏன்னா அந்த ஸ்கின்னோட டேஸ்ட்டும் அதில் இறங்கிடுச்சு. நான் ட்ரை பண்ணி தான் பார்த்தேன். ஸோ லெமன் வந்து நீங்கள் புளிஞ்சு விட்டாலே போதும். செம்ம லெமனும் கார்லிக்கும் சேர்ந்து வர அந்த டேஸ்ட்டு, சில்லி எல்லாம் அந்த வர்றதாங்க அந்த சூப்பு. அதுக்கு மேலே அந்த ஸ்டாக், அந்த ஃபிஷ் பாயில் பண்ண வாட்டர், அது சைட்லேயும் பொண்ணுக்கு நான் வந்து மட்டன் சுக்கா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். மட்டன் சுக்கா ரொம்ப சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நான் குழந்தைக்குங்கிறனால நான் வந்து பொட்டேட்டோ சேர்த்துருக்கேன். ஸோ பேசிக்காக நம்ம சேர்க்க வேணாம் சுக்காங்கிற போது அது டேஸ்ட் கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து சூப் ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா இதுக்கு வந்து ஒன்றுமே தேவையில்லை. ஒரு ஒயிட் ரைஸ் மட்டும் போதும். ஒயிட் ரைஸ் நீங்கள் சைடில் ரெடி பண்ணி வச்சுருந்தீங்கன்னா ஒரு பவுல் எடுத்து நான் வந்து அதில் ஃபிஷ்ஷை வைக்கணும். நான் வந்து வஞ்சரம் ஃபிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக இதுக்கு வந்து பேசிக்காக வஞ்சரம் ட்ரை பண்ணி பார்த்தேன். இன்றைக்கி அந்த மீன் தான் இருந்துச்சு. ஸோ வஞ்சரத்தை விட இந்த வெலை மீன், இந்த சங்கரா, இந்த மாதிரி அந்த வெலை மீன் மாதிரியே இருக்கிற டைப்பில் உள்ள மீன் வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும். ரொம்ப ஒன்றும் இல்லை, ஃபிஷ்ஷை பாயில் பண்ணணும். பாயில் பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து இந்த கீழே இருக்கிற தண்ணியில் இறங்கும் இல்லையா, அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிடாமல் அந்த தண்ணியை தான் சூப்புக்கு யூஸ் பண்ணணும். அதான் ஸ்டாக், ஃபிஷ் ஸ்டாக். அது கூட சிக்கன் ஸ்டாக்குங்கிறது அதே மாதிரி. சிக்கனை பாயில் பண்ணி 15 நிமிஷம் அதில் அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்த அளவில் அன்றைக்கே நீங்கள் பாயில் பண்ணி அதை சேர்த்து அதை நீங்கள் அந்த வாட்டர் சூப்பாக யூஸ் பண்ணலாம். ரெடி ஆகிட்டா அதுக்கு மேலே நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த சூப்பை ஊற்றி கொரியாண்டர் லீஃபை போட்டு அந்த கார்லிக்கெல்லாம் எடுத்து போடுறேன். இந்த பாயில் பண்ணியிருந்த கார்லிக்கை. இதுதாங்க சூப்பு. இது கூட ஒன்றும் இல்லைங்க, ஒரு பவுலில் ரைஸ், ஒயிட் ரைஸ் எடுத்துட்டு அது பக்கத்தில் வச்சுட்டு அந்த ஸ்பூன்லேருந்து அந்த சூப்பை எடுத்து அது கொஞ்சம் மீனை எடுத்து அந்த ரைஸில் ஒரு சைடில் ஊற்றி அந்த ரைஸ் சூப்போடு எடுத்து நீங்கள் வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சும்மா டேஸ்ட்டு பிச்சுக்குங்க. டெலிஷியஸாக இருக்கும். உண்மைக்குமே எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் சிக்கன் ஃப்ரை, ஃபிஷ்